அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் எதிர்பொருள், எதிர்பொருள் தூண்டிக்கு இடையான வினைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த இடைவினைகள் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோய் எதிர்ப்புத்தன்மைக்கான மருந்து பொருட்கள் எவ்வாறு உருவாக்கப்படுது அதை பற்றி படிக்க போகிறோம். கடைசியில் ஒவ்வாமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகள் அப்படின்னா என்ன? அதாவது இப்போ உங்கள் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஊதா கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பொருள். இந்த குச்சி வடிவமாக வட்ட வடிவமாக இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எதிர்பொருள் தூண்டி. இப்போ இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த பாக்டீரியா வைரஸ் போனோடனே, இந்த எதிர்பொருள் தூண்டி உள்ளே போனோடனே நம்ம உடம்புல என்ன உருவாகுது அப்படின்னா எதிர்பொருள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி எதிர்பொருள் உருவாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எதிர்பொருள் இந்த எதிர்பொருள் தூண்டியோடு சேர்ந்து வினை புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இடைவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அப்படி இந்த இடைவினைகள் நடைபெற்றால் மட்டும்தான் அந்த எதிர்பொருள் தூண்டியானது, அதாவது அந்த பாக்டீரியாவோ வைரஸோ என்ன பண்ணப்படும்? அழிக்கப்படும். ஸோ அது எந்தெந்த வகையில் இந்த இடைவினைகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திரைச்சி ஆதல் அப்படிங்கிற நிலையில் நடக்கும். அடுத்து வீழ்படிவாதல் அப்படிங்கிற நிலையில் நடக்கும். அடுத்து செல் விழுங்குதல் அப்படிங்கிற நிலையில் நடக்கும். அடுத்து வீக்கம் உண்டாதல் அப்படிங்கிற நிலையில் நடக்கும். இப்போது திரைச்சி ஆதல் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள அந்த பாக்டீரியா வந்த உடனேயே அந்த பாக்டீரியாவோட என்ன ஆகும் அப்படின்னா இந்த எதிர்பொருள் பூச்சாக அமையும். அதுக்கு பேர் தான் ஒப்சனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்சனிகரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே பூச்சாக இப்போ பால் திரிஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தயிர், அந்த மாதிரி ஒரு திரைச்சி ஏற்படும். அதே மாதிரி வீழ்படிவாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செட்டில் ஆகுறது, கீழே போய் படிஞ்சிடுறது. சில நேரங்களில் நம்ம உடம்புல வீக்கம் பார்த்திங்கன்னா உண்டாகும். சில கொப்பளை மாதிரி அது பழுத்து அப்புறம் உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருள்கள் வெளியேற்றினா தான் அது ஆறும். அது வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், வலி இதன் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நம்ம அந்த எதிர்பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா, சில செல்கள் விழுங்கும். மேக்ரோபேஜ் போன்ற செல்கள் அந்த எதிர்பொருள் தூண்டியை விழுங்கும். அதாவது அந்த பாக்டீரியா வைரஸை விழுங்கும். அதுக்கு பேர் தான் என்னது? செல் விழுங்குதல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு தான் கடைசியில் அந்த செல்லானது அழிக்கப்படும். செல் சிதைவு மூலமாக அழிக்கப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்பொருளுக்கும் எதிர்பொருளுக்கு தூண்டிக்கும் இடைப்பட்ட வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ரைட்ஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் என்னது? வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பு மருந்து. அதாவது ஒரு நோய்க்கு எதிராக நோய் தடைக்காப்பை கொடுக்கக்கூடிய அந்த மருந்து தான் என்ன சொல்கிறோம்? தடுப்பு மருந்துகள் அல்லது வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்க பள்ளிக்கூடமே திறக்கல. காரணம் என்ன அப்படின்னா COVID-19, இந்த கொரோனா வைரஸின் காரணமாக இன்னும் மருந்து கண்டுபிடிச்சி ஆய்வில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த வேக்சினை கொடுத்துட்டாங்க, ஊசி போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிரும்? அந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக நம்ம உடம்புல என்ன ஏற்பட்டுரும்? நோய் தடுப்பாற்றல் ஏற்பட்டுரும். இந்த வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேக்சின்ங்கிறது மருந்தா சார்? அதாவது சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது செயற்கையாக உருவாக்கப்படுறது. இது பார்த்திங்கன்னா ஒன்று செயலாக்கம் இழந்த நுண்ணுயிரியாக இருக்கலாம், அல்லது செயல் உள்ள நுண்ணுயிரியாக இருக்கலாம்,
அல்லது அந்த நுண்ணுயிரி உருவாக்கக்கூடிய புரதமாக இருக்கலாம், புறப்புரதங்கள்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் இது என்ன பண்ணப்படுது, இந்த தடுப்பு மருந்து செயல்படுது. அதுதான் இந்த படத்தில் வந்து விரிவிச்சிருக்காங்க பாருங்கள். சில நேரங்களில் உயிருள்ள பொருட்களையே நம்ம வந்து தடுப்பூசியாக வந்து கொடுக்கறது. அந்த உயிரினத்தையே நம்ம உடம்புக்குள்ள அனுப்பும் போது, கொஞ்சம் அளவு அனுப்பும்போது நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பு திறன் பெறும். சில நேரங்களில் என்னாகும், அந்த உயிருள்ள இதை உயிரற்ற பொருளாக மாற்றி அனுப்புறது, அல்லது அதை கொன்னுட்டு அனுப்புறது, செயல் ஊக்கம் இழந்த மருந்தாகவும் அனுப்புறது, அல்லது அந்த நுண்ணுயிரி உருவாக்கிய நச்சு அதை வந்து தடுப்பு மருந்தாக அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பல வகையில் என்ன பண்ணலாம், தடுப்பு மருந்துகள் வந்து உருவாக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடுப்பு மருந்தினுடைய தடுப்பாக்க செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இம்யூனைசேஷன்ஸ் மெத்தட், அதுபடி பார்த்திங்கன்னா 3 தலைமுறை இது கொடுக்குறாங்க. முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்கிறது. இந்த முதல் தலைமுறை அப்படிங்கிறது இந்த 4 முறையில் கொடுக்கக்கூடியதான். ஒன்று வந்து உயிருள்ள தடுப்பு மருந்து, வலு குறைக்கப்பட்ட தடுப்பு மருந்து, அது மாதிரி கொல்லப்பட்ட நுண்ணுயிரி அல்லது வீரியம் இழந்த நச்சு, இதெல்லாம் தான் முதல் தலைமுறை தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லுது. இப்போ எடுத்துக்காட்டால் இந்த மீசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்எம்ஆர் வேக்சின் வந்து உயிருள்ள தடுப்பு மருந்தை உள்ளே அனுப்புறது. அதே மாதிரி போலியோ அப்படிங்கிறது வலு குறைக்கப்பட்ட தடுப்பு மருந்தில் அனுப்புறது. அதே மாதிரி இந்த வீரியம் இழந்த நச்சு அப்படிங்கிறது டிபிடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பாக்டீரியா மேலே அல்லது வைரஸ் மேலேயே உருவாகக்கூடிய சில புரதங்கள் சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ். ஸோ அதை வந்து தடுப்பு மருந்தாக பயன்படுத்துறது. அதை தான் எடுத்துக்காட்டு வந்து கல்லீரல் அலர்ஜி நோய்க்கான தடுப்பு மருந்து வந்து இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் மூலம் வந்து என்ன பண்ணப்பட்டது, எடுக்கப்பட்ட ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3ஆம் தலை தடுப்பு மருந்து தான் என்னதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்து. அதாவது செயற்கையாக லெபார்டரியில், அதாவது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்படக்கூடிய தடுப்பு மருந்து தான் இந்த டிஎன்ஏ தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதை தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 3ஆம் தலை செயற்கையாக, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த முறைகளெல்லாம் விட்டுட்டு செயற்கையாக நம்ம வந்து டிஎன்ஏ ரீகாம்பினன்ட், 9வது பாடத்தில் அதை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம். இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ மறுசேர்க்கை புரதம், அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அப்போ 3 வகையான தடுப்பு மருந்துகள் இருக்குது. முதல் தலைமுறை தடுப்பு மருந்து, 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து, 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து. இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கூட கேட்கலாம். அதாவது தடுப்பு மருந்துகள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? இப்போ இந்த தடுப்பு மருந்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மனுஷருக்கு செலுத்தி நோய் தடுப்பாற்றல் உருவாக்கலாம். அதான் 2 வகையாக பிரிக்கிறாங்க. நோய் தடுப்பு மருந்தேற்றம்னா என்ன, நோய் தடுப்பாக்கம்னா என்ன. தடுப்பு மருந்தேற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிரான தடைக்காப்பை ஏற்படுத்துறது தடுப்பு மருந்தேற்றம். நோய் தடுப்பாக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடைக்காப்பை பெறுதலுக்கு பேர் நோய் தடைக்காப்பம். 2க்கும் வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வேக்சினேஷன், இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் இஸ் a particular disease. So immunization also particular disease. Right? Okay. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகை உணர்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போ நம்ம சூழ்நிலை மண்டலத்தில் சில பொருள்களுக்கு எதிராக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் தடை காப்பு மண்டலம் வந்து விரைவாக செயல்படும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா, சிலருக்கெல்லாம் வந்து தூசியில் லைட்டாக போயிட்டு வந்தாவே உடனே மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதாவது மூக்குலேருந்து நீர் வர ஆரம்பிச்சிடும், கண் எரிய ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து குறைபாடு இல்லை, அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் வந்து விரைவாக செயல்படுதுன்னு சொல்கிறது. அதுக்கு பேர் தான் மிகை உணர்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அதாவது இந்த நோயை உருவாக்கக்கூடிய தூண்டிகளுக்கு எதிராக விரைவாக செயல்படுதல். இப்போ ஒவ்வாமை தூண்டிகள்னு சொல்லுவாங்க, அதாவது அலர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சில பொருட்கள் வந்து அலர்ஜென்ஸாக இருக்கும். சிலர் வந்து இந்த மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு சாப்பிட்டா உடலில் அரிப்பு வந்து ஏற்படும், அது வந்து ஒவ்வாமை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதே மாதிரி சில பூச்சிகள் கடிச்சாவே வீங்கிடும், அது வந்து ஒவ்வாமை பொருள். இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து IgE அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு, அதாவது மாஸ்டர் செல்கள் இந்த மூலக்கூறு தான். இது வந்து இம்யூனோகுளோபின் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நோய் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இந்த இம்யூனோகுளோபின் IgE அப்படிங்கிற இம்யூனோகுளோபின் தான் இந்த ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்துது. உடலில் ஒன்னொன்னே நம்ம அந்த ஒவ்வாமை அலர்ஜென்ஸ் உள்ளே போனோடனே என்ன பண்ணும், இப்போ பாருங்கள் இது ஒரு அலர்ஜென்ஸ்னு வச்சுக்கோங்க. இது உள்ளே போனோடனே என்ன பண்ணுது, ஒரு ஒவ்வாமை உருவாக்குது. உருவாக்கி நம்மளோட உடம்புல சில நோய்க்கான அறிகுறிகளை வந்து என்ன பண்ணும், உருவாக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இம்மீடியட்டாக வந்து இந்த ஒவ்வாமை உருவாகும் போது சில வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல உருவாகும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்டமைன், செரட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டிடின்ஸ் இதெல்லாமே வந்து ஒவ்வாமை ஏற்படும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கும். நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாஃபைலாக்சிஸ்னால் என்ன? இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிதீவிர ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனடியாக தோன்றக்கூடிய அதிதீவிர ஒவ்வாமை. இந்த அனாஃபைலாக்சிஸ் வந்து சில நேரங்களில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இறப்பை கூட தரக்கூடியதாக இருக்கும். சில மருந்து பொருட்கள் நம்ம தெரியாமல் சாப்பிட்ருவோம், அல்லது சில ஊசியை வந்து தெரியாமல் போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து உடலில் வீக்கம் ஏற்பட்டு நம்ம இறந்துருவாங்க. ஸோ அதுதான் அனாஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் ஊசி அப்படின்னு ஒன்று போட்டு உங்கள் கையிலேயே ரவுண்ட் பண்ணி விட்ருவாங்க. தோல் ஊசின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ரவுண்ட் பண்ண இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது அரிப்போ அல்லது வீக்கமோ இருந்துச்சுன்னா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்பு அந்த இன்ஜெக்ஷனை ஏற்றுக்கொள்ளாது. அதையும் மீறி நம்ம அந்த தடுப்பூசியை போட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஏற்படும், இந்த அனாஃபைலாக்சிஸ் அப்படிங்கிற தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டு இறப்பு கூட வர்றதுக்கு காரணமாக அமையும். ஸோ இதான் வந்து ஒவ்வாமை பற்றிய முக்கியமான ஒரு விஷயம். இது ஒவ்வாமை யார் ஏற்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, IgE அப்படிங்கிற அந்த இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு பொருள் தான் இது வந்து நம்மளோட உடம்புல ஏற்படுத்துது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ், எதிர்பொருள் தூண்டிக்கும் எதிர்பொருளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இடைவினைகள் எவ்வாறு நடக்குது. அடுத்து வந்து மருந்து பொருள் எவ்வாறு செயல்படுது, வேக்சின்ஸ் அதனுடைய வகைகள் என்ன. அதுக்கப்புறம் தடுப்பு மருந்தேற்றம், நோய் தடுப்பாக்கம்னா என்ன. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, மிகை உணர்மைனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ மீதியை வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.